இந்த காயங்கள் மேலும் நம்மளை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மனிதர் தான் நம்மளுக்கும் உணர்வுகள் இருக்குது. அதனால் நம்ம மனசு சில செய்கைகள்னால, சில நடவடிக்கையினால், புறக்கணிப்புகள்னால நிச்சயமாக காயப்படும். ஆனால் திரும்ப திரும்ப அந்த காயங்களை தடவி பார்த்து கொண்டே இருக்கிறதுனால நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம இழந்து விடுகிறோம். அந்த வாழ்க்கையவே நம்ம இழந்து விடுகிறோம். ஏனென்றால் நினைவுகளுடனே வாழக்கூடியது என்பதான ஒரு விஷயம் ஒரு விதமான போதை தான் அது. அதனால் திரும்ப திரும்ப நெகட்டிவான அந்த மெமோரிஸை நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு படியேனும் அது உயர்வை தரவே தராது. நம்மளுக்கு பின்னாடி இழுக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையை பின்னே தள்ளக்கூடிய நிகழ்வு தான் நடக்குமே ஒழிய நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முன்னேறுவதற்கு இது உதவி செய்யாது. அதனால் யார் உதாசீனப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலோ, புறக்கணித்தாலும் அதையெல்லாம் தூசி மாதிரி தட்டிவிட்டு நீங்கள் ஒரு படி முன்னேறி போய்விடுங்கள். அந்த இடத்தில் இருந்து முன்னே நகர்ந்து விட்டால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய உங்களுடைய பாதையை தெளிவாக்கி கொள்ளலாம். இதுதான் இதற்கு தீர்வு. மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் நின்று கொண்டு அதே புண்ணையும் அதே காயங்களையும் நாம் தடவி பார்த்து கொண்டே இருக்கிறதுல எந்த ஒரு நற்காரியங்களும் நமக்கு நடக்கப் போவதில்லை, யாருக்கும் நடக்க போகிறதில்லை. வெறும்